சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னப்பா இது? கார்ல கூட இல்ல, இப்ப என்ன பண்றது? டேய், நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. கன்ஃபார்மா அது அர்ஜுன் வீட்ல தான் இருக்கணும். டேய், நீ முதல்ல துர்காக்கு ஃபோன் பண்ணு. அப்பா, அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்கப்பா. டேய், எல்லாம் கை மீறி போனதுக்கு அப்புறம் எல்லாரும் மாட்டிக்கிறதுக்கு இப்பவே துர்கா கிட்ட சொல்லி பிரச்சனையை முடிக்க பார்க்கலாம். தப்பா, அது வேற யார் கைக்கும் கிடைச்சதுன்னா நம்ம மாட்டிக்கிறது உறுதி. தப்பா, நீ முதல்ல துர்காக்கு ஃபோன் பண்ணு. நான் இன்னொரு தடவை தேடி பார்க்கறேன். சரி. அக்கா, யாருக்கா? சிவா தான் பண்றான். சொல்லுடா சிவா. அக்கா, ஒரு தப்பு நடந்து போச்சுக்கா. தப்பா? என்னடா சொல்ற? ஆமாக்கா, அன்னைக்கு மலர் அட்டாக் பண்ண வந்தப்ப அர்ஜுன் குறுக்க வந்து தடுத்தான்ல, அந்த சண்டையில என் கழுத்துல இருந்து செயின் மிஸ் ஆயிடுச்சுக்கா. ஏய், என்னடா சொல்ற? ஆமாக்கா, இந்த வீடு காரு எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு செயின் அங்கதான்க்கா மிஸ் ஆயிருக்கணும். என்னடா நீ இப்படி சொல்ற? அக்கா, எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியலக்கா. சாரிக்கா. என்னடா நீ இவ்வளவு சர்வசாதாரணமா சாரின்னு சொல்ற? ஜாக்கிரதையா பண்டா, யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனே. இப்ப நாமள போய் சிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போயிருக்கியே. அக்கா, எனக்கு ஆச்சு. இருடி, இவ ஒருத்தி. டி சிவா, நல்லா தெரியுமாடா இங்கதான் மிஸ் பண்ணியா? ஆமாக்கா, அங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் வெளியே வராம இருக்கிறதுக்காக தான் வீட்டை விட்டு எங்கேயுமே போகலக்கா. இப்ப வீட்டுல என் ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் எல்லா இடமும் தேடிட்டேன். செயின் நம்ம வீட்டுல எங்கேயுமே இல்லக்கா. அப்ப அங்கதானே இருக்கும். என்னடா? அக்கா, அந்த செயினை நான் கழுத்துல போட்டிருக்கிறத பெரியம்மா வேற பாத்துருக்காங்க. இப்ப அதே செயினை பெரியம்மா பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அது என்னோட செயின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்கக்கா. பெரியம்மா கைக்கு மட்டும் அந்த செயின் போயிடாம பாத்துக்கோக்கா. இல்லைன்னா நீயே நானு அப்பான்னு மொத்த பேரும் மாட்டிக்குவோம். ஏற்கனவே நடந்த பிரச்சனையெல்லாம் நாங்க தான் பண்ணோம்னு எங்க மேல சந்தேகம் இருக்கு. இப்ப அந்த செயினை மட்டும் பார்த்தாங்க கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. டேய், என்னடா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க? உன்னை நம்பினதுக்கு எனக்கு பிரச்சனை உண்டாக்கிருக்கியே. துர்கா, துர்கா, சொல்லுங்கம்மா.
இது யாரோடதுன்னு தெரியுதா? ஒன்னதான் கேக்குறேன். இந்த செயின் யாரோடதுன்னு தெரியுதா? அம்மா அது எப்படி அது தெரியாம இருக்கும்? இது அவ பாச தம்பியோட செயின்னு இவளுக்கு அது தெரியாம இருக்கும்? என்ன போதும், ஞாபகம் வந்துச்சா இல்லையா? ஞாபகம் இல்லாமலாம் இருக்காது. மேடம் மறந்தா மாதிரி நடிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டாங்கல்ல, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. என்ன அங்க என்ன முறைக்கிற? என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த செயின் எப்படி இங்க வந்தது? அம்மா அது வந்து எனக்கு எது தெரியாதுமா. உனக்கு தெரியாதுல்ல? அனிதா, அம்மா இங்க வா. அம்மா இந்த செயின் எப்படி உன் கைக்கு வந்தது? அம்மா, அர்ஜுன் சாருக்கு அடிபட்டு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனப்ப அடுத்த நாள் வழக்கம் போல வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருந்தம்மா. அப்பதாம்மா இந்த செயினை பார்த்தேன். அந்த படிக்கட்டு கீழே தாம்மா இந்த செயின் இருந்தது. அம்மா அப்படி பார்க்காதீங்கம்மா. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலம்மா. இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுமா. தெரியாதா? உண்மையாவே எனக்கு எதுவும் தெரியாதுமா. என்ன நடந்ததுன்னு தெரியாதா? இல்ல இந்த செயின் எப்படி இங்க வந்ததுன்னு தெரியாதா? சரி, என்ன நடந்ததுன்னு உனக்கு நான் தெளிவாவே சொல்லவா? என் பையனை அட்டாக் பண்ண அந்த 3 பேர்ல உன் தம்பி சிவாவும் ஒருத்தன். இதுக்கு முன்னாடியே அந்த மாரிக்கு பணம் கொடுத்து என் பையனை கொலை பண்ண பார்த்த மாதிரி திரும்பவும் முயற்சி பண்ணி என் வீட்டுக்குள்ள ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வந்திருக்கான். என் பையனை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். அப்ப நடந்த சண்டையில சிவாவோட செயின் மிஸ் ஆகி இந்த வீட்ல விழுந்திருக்கு. இப்போ தெரியுதா இந்த செயின் எப்படி இங்க வந்துச்சுன்னு? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே அத்தை, நடந்த பிரச்சனைக்கும் அவளுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. நீங்க தான் என்ன நம்பவே இல்லை. அன்னைக்கு இவ தம்பிக்காரன் இவளுக்கு ஃபோன் பண்ணி அர்ஜுனை பத்தி விசாரிச்சான்னு இவ சொன்னப்பவே எனக்கு லைட்டா சந்தேகம் வந்துச்சு. அது இப்ப பக்காவா உறுதி அடிச்சு பாத்தீங்களா?